வணக்கம். இது சிலோன் வாய்ஸின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பு நகரில் ஏற்பட்டுள்ள பெரும் ஆபத்து, வைத்திய நிபுணர்கள் எச்சரிக்கை. கடுமையான நிதி நெருக்கடி, நிதி அமைச்சு எடுத்துள்ள அதிரடி நடவடிக்கை. நாட்டில் பல இடங்களிலும் இன்று கனமழை. டொசிலிசுமாப் மருந்துகள் இந்த வாரம் நாட்டுக்கு கிடைக்கும். நாட்டு மக்களுக்கு தரமான தடுப்பூசிகளை வழங்குமாறு ராஜித சேனாரத்ன கோரிக்கை. சமூகத்தில் ஏற்படும் அழிவுகரமான தாக்கத்தை பற்றி சிந்திக்க வேண்டும். இம்தியாஸ் பாக்கிர் மார்க்கார். ஜனாதிபதி கோட்டபாயவின் அதிரடி தீர்மானம். குறைபாடுகளை உடனடியாக நிவர்த்தி செய்து தடுப்பூசி திட்டத்தை விரிவுபடுத்த வேண்டும். இனி இலங்கையில் தடுப்பூசியை பெற மறுத்தால் என்ன நடக்கும் தெரியுமா? மிக பயங்கரமான கட்டத்தில் இலங்கை. மக்கள் தம்மை தாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். இலங்கையின் வானிலையில் இன்று மேல் சப்ரகமுவா, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல இடங்களில் மழை பெய்யும் என்று வானிலை மையம் எதிர்வு கூறியுள்ளது. ஏனைய இடங்களில் இயல்பான வானிலை நிலவும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு, வடக்கு, வடமத்திய, வடமேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்கள் மற்றும் திருகோணமலை மாவட்டத்தில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இதேவேளை சூரியன் இன்று இலங்கையின் மர்ச்சுக்கட்டி, தந்திரமலை, மதவாச்சி மற்றும் திருகோணமலை ஆகிய இடங்களில் பகல் 12:10 மணியளவில் நேராக உச்சம் கொடுக்கும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நாட்டில் தடுப்பூசி பெற மறுப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தால்துவா மக்களுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஊரடங்கு உத்தரவை மீறுவோரை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்துவதன் மூலம் மட்டும் கோவிட்-19 தொற்று பரவலை கட்டுப்படுத்த முடியாது. டெல்டா வைரஸ் மிகவும் அபாயகரமானது, அத்துடன் வேகமாக பரவுகின்றது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நாட்டு மக்களால் மட்டுமே தடுக்க முடியும். அவசர தேவைகளை தவிர வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். அத்துடன் முகக்கவசம் அணியாதவர்களை நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லும் போது கோவிட்டை கட்டுப்படுத்த முடியாது. எனவே ஒவ்வொரும் சுய ஒழுக்கத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நாட்டு மக்களுக்கு தரமான கோவிட்-19 தடுப்பூசிகளை அரசாங்கம் வழங்க வேண்டும் என முன்னாள் சுகாதார அமைச்சரும் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் கூறுகையில், சினோஃபார்ம் தடுப்பூசி பெற்றுக்கொண்டவர்களில் 112 பேர் இதுவரையில் மரணித்துள்ளனர். பைசர் தடுப்பூசி ஏற்றுக்கொண்டவர்களில் 3 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். அஸ்ட்ராசெனேகா தடுப்பூசி ஏற்றுக்கொண்டவர்களில் ஒருவர் இதுவரையில் உயிரிழந்துள்ளனர். சினோஃபார்ம் தடுப்பூசியை தவிர வேறு தடுப்பூசி கொண்டு வருமாறு நாம் கூறிய போது எம்மை பல்வேறு வழிகளிலும் விமர்சனம் செய்தனர். நாம் இந்த தடுப்பூசி ஏற்றுகையை குழப்புவதாக குற்றம் சுமத்தினார்கள். எனினும் இந்த நாட்டு மக்களுக்கு தரமான தடுப்பூசிகளை வழங்குமாறு நாம் கோருகின்றோம். முடக்கு நிலை தொடர்பில் உலக சுகாதார ஸ்தாபனம் செய்துள்ள பரிந்துரையை அரசாங்கம் பின்பற்ற வேண்டும். பொருளாதார காரணிகளை கருத்தில் கொண்டு உயிர்களை பலி கொடுக்க முடியாது. இந்த நாட்டின் மருந்து பொருட்கள் தொடர்பான அமைச்சருக்கு நாட்டில் எந்த மருந்துக்கு தட்டுப்பாடு என்பது தெரியவில்லை. எனினும் எதிர்க்கட்சி தலைவருக்கு இது பற்றி நன்றாகவே தெரிந்திருக்கிறது என்று டாக்டர் ராஜித சேனாரத்ன குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் அனைத்து சமூகங்களிலிருந்தும் அன்புக்குரியவர்களுக்கு ஏற்பட்ட காணாமல் போக செய்யப்பட்ட தலைவிதி இனி ஒருபோதும் நிகழாமல் பார்த்துக்கொள்வது அனைவரின் பொறுப்பாகும் என்று ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இம்தியாஸ் பாக்கிர் மார்க்கார் இதனை குறிப்பிட்டுள்ளார். காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான சர்வதேச தினத்தை முன்னிட்டு விடுத்துள்ள அறிக்கையிலேயே அவர் தமது கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். 1971, 1988, 1989 கிளர்ச்சி காலம், 30 ஆண்டுகால போர் மற்றும் போருக்கு பிந்தைய காலப்பகுதியில் இலங்கையில் காணாமல் போகும் சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. இதுபோன்ற ஆயிரக்கணக்கான காணாமல் போதல் மற்றும் காணாமல் ஆக்கப்படுதல் சம்பவங்கள் வடக்கு, தெற்கு என்று பாரபட்சமின்றி பதிவாகியுள்ளன. இதன் காரணமாக இனம் அல்லது மதத்தை பொருட்படுத்தாமல் சமூகத்தில் ஏற்படுகின்ற அழிவுகரமான தாக்கத்தை பற்றி அனைவரும் சிந்திக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுடைய குடும்பங்களும் தன்னம்பிக்கையுடனும் பாதுகாப்புடனும் வாழக்கூடிய சூழல் இருக்க வேண்டும் என்று இம்தியாஸ் பாக்கிர் மார்க்கார் குறிப்பிட்டுள்ளார். தற்போது வைத்தியசாலைகளில் பற்றாக்குறையாக இருக்கின்ற கோவிட்-19 நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுகின்ற டொசிலிசுமாப் மருந்தின் பங்குகள் இந்த வாரம் நாட்டுக்கு கிடைக்கப்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்தின் ஔடதங்கள் தொடர்பான பேராசிரியர் விசேட வைத்திய நிபுணர் பிரியதர்ஷினி கலபதி இதனை தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். உலகம் முழுவதும் உள்ள தேவை காரணமாக இந்த மருந்து தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. உலக சுகாதார நிறுவனம் 2வது மருந்தாக பரிந்துரைத்துள்ள நிலையில் அதன் அதிக பயன்பாடு காரணமாக இம்மருந்துக்கு பற்றாக்குறை உருவாக்கியுள்ளது.
இந்த மருந்து கோவிட்-19 வழக்குகளுக்கு சிகிச்சை அளிக்க தயாரிக்கப்படவில்லை, முடக்குவாதம் நோயாளிகளுக்கு தயாரிக்கப்பட்டது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மருந்து உற்பத்தியாளர்கள் முடக்குவாதம் நோயாளிகளின் தேவையை பூர்த்தி செய்யவே இந்த மருந்தை பயன்படுத்துகின்றார்கள். கோவிட்-19 நோய் தொற்றுக்கு சிகிச்சை அளிக்கவில்லை. உலகம் முழுவதிலுமிருந்து தேவைகளை பூர்த்தி செய்வதில் சிரமங்கள் எதிர்கொள்வதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் அனைத்து கோவிட்-19 நோயாளிகளுக்கும் இந்த மருந்து வழங்கப்படுவதில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் முன்னெடுக்கப்படுகின்ற தடுப்பூசி திட்டத்தை விரிவுபடுத்தி உடல்நலம் பாதிக்கப்பட்ட மற்றும் வெளிநாடு செல்லவிருப்பவர்களுக்கும் தடுப்பூசி செலுத்துமாறு பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் அரசாங்கத்தை கேட்டுக் கொண்டுள்ளது. உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தற்காலிக நிலையங்களில் தடுப்பூசி வழங்கப்படுவதில்லை என்றும் அவர்கள் அருகிலுள்ள வைத்தியசாலைக்கு அனுப்பப்படுகின்றார்கள் என்பதை சுட்டிக்காட்டிய சங்கத்தின் தலைவர் உப்புல் ரோகன இதனை தெரிவித்துள்ளார். இருப்பினும் சில வைத்தியசாலைகளில் பிரத்யேகமாக தடுப்பூசி வழங்குவது கோரிய வசதிகள் இல்லை என்பதனால் அவர்கள் மீண்டும் தற்காலிக நிலையங்களுக்கு திரும்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆகவே அனைத்து வைத்தியசாலைகளிலும் கடுமையான உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தடுப்பூசி செலுத்துவதற்கான வசதிகள் இருக்க வேண்டும் என்று உப்புல் ரோகன குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை வெளிநாடு செல்ல விரும்புகின்றவர்கள் அதற்கு தேவையான ஆவணங்களை இதுவரை பெற்றுக்கொள்ளாதமையின் காரணமாக தடுப்பூசி பெறுவதில் சிரமத்தை எதிர்கொள்வதாகவும் உப்புல் ரோகன தெரிவித்துள்ளார். ஆகவே தற்போதைய தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கை தொடர்பாக மீளாய்வு செய்து குறைபாடுகளை உடனடியாக நிவர்த்தி செய்யுமாறு அவர் அதிகாரிகளிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். அத்தியாவசிய பொருள் விநியோகிப்பதற்கான அவசர சட்ட விதிமுறைகளை நேற்று நள்ளிரவு முதல் அமுல்படுத்த ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ தீர்மானித்துள்ளார். இதுகுறித்த அறிவிப்பை ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்திருக்கின்றது. பொதுமக்கள் பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் 2ஆம் திகதி சரத்தின் கீழ் ஜனாதிபதிக்கு குறித்தொதுக்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய இந்த பிரகடனம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதற்கமைய நெல், அரிசி, சீனி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை பதுக்கி வைத்தல், அதிக விலைக்கு விற்றல் உள்ளிட்ட செயற்பாடுகளினூடாக நுகர்வோரை அசௌகரியத்துக்கு உள்ளாகும் சந்தை முறைகேடுகளை தவிர்ப்பதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டு விலை அல்லது சுங்கம் இறக்குமதி செய்த விலை என்பவற்றை அடிப்படையாக கொண்டு மேற்படி உணவுப் பொருட்களை கொள்வனவு செய்து மக்களுக்கு நியாயமான விலையில் வழங்குவதற்கு அங்கீகாரம் பெற்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதற்கும் அரச வங்கிகளினூடாக மொத்த கொள்வனவுக்காக வழங்கப்பட்டுள்ள கடனை கடன் பெற்றவரிடம் அறவீடு செய்யக்கூடிய வாரம் இது நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. கோவிட் தொற்றின் டெல்டா மாறுபாடு கொழும்பு நகரத்தில் 100% பரவி வருவதாகவும் மேலும் இந்த விகாரம் மற்ற பகுதிகளுக்கு வேகமாக பரவும் அபாயம் உள்ளதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் ஒவ்வாமை, நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் உயிரணு உயிரியல் பிரிவு பேராசிரியர் நீலிகா மாலவிகே மற்றும் நோய் எதிர்ப்பு ஒவ்வாமை பிரிவின் பிரதானி வைத்தியர் சந்திம ஜீவந்தர ஆகியோர் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளனர். டெல்டா வகை அல்பா வகையை தாண்டி பரவி வருவதாகவும் நாட்டில் ஒரு புதிய சூப்பர் டெல்டா வகை உருவாகி வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். டெல்டா வைரஸால் பாதிக்கப்பட்ட 5 பேர் கடந்த ஜூலை மாதம் தெமட்டகுட பகுதியிலிருந்து முதலில் கண்டறியப்பட்டனர். அதன் பிறகு டெல்டாவால் பாதிக்கப்பட்ட 292 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இலங்கையில் தடுப்பூசி திட்டம் 80% இலக்கை அடைந்ததுடன் செப்டம்பர் இறுதிக்குள் நோயின் சில கட்டுப்பாட்டை எதிர்பார்க்கலாம் என்று வைத்தியர் சந்திம ஜீவந்தர தெரிவித்துள்ளார். இதேவேளை டெல்டா ரகமானது மாறிவிட்டது எனவும் தற்போது புதிய வகை பிறழ்வு கொழும்பு நகரத்தில் பரவி வருவதாகவும் இந்த புதிய வகை மற்ற பகுதிகளுக்கும் பரவக்கூடும் என இலங்கை மருத்துவ சங்கத்தின் தலைவர் விசேட மருத்துவர் வைத்தியர் பத்மா குணரத்ன தெரிவித்துள்ளார். தற்போது 1 மணி நேரத்துக்கு 9 பேர் கோவிட்-19 தொற்றினால் உயிரிழப்பதாகவும் வைத்தியர் பத்மா குணரத்ன மேலும் தெரிவித்துள்ளார். செப்டம்பர் 18 வரை நாடு மூடப்பட்டால் 7500 உயிர்களை காப்பாற்ற முடியும் எனவும் உலக சுகாதார அமைப்பு கணித்துள்ளது. அந்த அறிக்கை அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் எதிர்கொள்கின்ற கடுமையான நிதி நெருக்கடியின் மத்தியில் செலவினங்களை கடுமையாக கட்டுப்படுத்த முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊடகம் ஒன்று வெளியிட்டிருக்கின்ற செய்தியில் இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கோவிட் தொற்று நோயால் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் அரசாங்கத்தால் எதிர்பார்க்கப்படுகின்ற வருவாய் கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளதாகவும் இந்த ஆண்டு செலவுகளை ஈடு செய்ய இது போதுமானதாக இருக்காது என்று நிதி அமைச்சர் பெசல் ராஜபக்ஷ அமைச்சரவையில் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அரசு நிதி ஒதுக்கப்பட்ட போதிலும் இதுவரை தொடங்கப்படாத திட்டங்கள், கொள்முதல், கட்டிடங்கள் கட்டுதல், கட்டிடங்களை சீரமைத்தல் போன்றவற்றை நிறுத்தி வைக்குமாறு நிதி அமைச்சகம் அமைச்சக செயலாளர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இதுவரை நியமன கடிதங்கள் வழங்கப்படாத பணியிடங்களுக்கான ஆட்சேர்ப்பை நிறுத்தவும் அரசு முடிவு செய்திருக்கிறது.
நலன்புரி நடவடிக்கைகளுக்காக அடையாளம் காணப்பட்ட பயனாளிகளின் பட்டியலை மறுபரிசீலனை செய்யவும் மற்றும் குறைந்த வருமானம் பெறுகின்றவர்களுக்கு மட்டுமே மானியத்தை கட்டுப்படுத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கிடையில் அமைச்சகத்தின் செயலாளர்கள் மற்றும் துறைகளின் தலைவர்களின் ஒப்புதலுடன் நிதி அமைச்சகம் சம்மதமில்லாத கொடுப்பனவுகள் மற்றும் செலுத்தப்பட்ட பில் தீர்வுகளை மதிப்பாய்வு செய்து உண்மையிலேயே சேவையில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகளுக்கு மட்டுமே வழங்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அமைச்சகங்களின் செயலாளர்கள் தங்கள் நிறுவனங்களின் அலுவலர்களுக்கு செலுத்தப்படுகின்ற எரிபொருள் கொடுப்பனவுகளை வட்டார அடிப்படையில் வந்து சேரும் திகதியில் மட்டுமே செலுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து முன்மொழிவுகளை சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்நிலையில் செலவினங்களை கட்டுப்படுத்துவதன் மூலம் சேமிக்கப்படுகின்ற நிதியின் அளவு குறித்த விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு நிதி அமைச்சக செயலாளரிடம் கோரியுள்ளதாக அந்த செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிக பயங்கரமான கட்டத்தில் இலங்கை இருக்கிறது. இனியும் அரசை நம்பாமல் மக்கள் தம்மை தாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கொரோனா பெருந்தொற்று உருவாக்கி 2 வருடங்கள் தாண்டியுள்ள நிலையில் இலங்கை தற்போது 4வது கட்டத்தின் உச்சத்தில் உள்ளது என கூறப்படுகிறது. யாழ்ப்பாணத்திலும் பரவல் அதிகமாகியுள்ளது. தென்னிலங்கையில் வைத்தியசாலைகள் நிரம்பி வழிகிறது. வைத்தியர் தாதியர்கள் உட்பட ஊழியர்களின் பற்றாக்குறை, அவர்களுக்கு தேவையான வளங்கள் பற்றாக்குறை உள்ளதெனவும் இவற்றை தாண்டி செல்வதென்பது இலகுவானதில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் கொரோனா தடுப்பூசிகள் பல நாடுகளிலிருந்து வருகிறது. தடுப்பூசிகள் போட்டுக்கொண்டவர்கள் உயிரிழந்தமை மக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆகவே இந்த அச்சத்திலிருந்து மக்களை விடுவிக்க வைத்தியர்கள் மக்களுக்கு தெளிவை ஏற்படுத்தி மக்கள் மத்தியில் தடுப்பூசி போட்டுக்கொள்வதற்கு இருக்கின்ற தயக்கத்தினை நீக்க வேண்டும். என்னை பொறுத்தவரையில் அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை கொள்ளாமல் மக்கள் அனைவரும் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் தெரிவிக்கின்றேன். தவிர இலங்கையில் தற்போது விலைவாசி அதிகரிப்பு மக்களுக்கு பெரும் சுமையை ஏற்படுத்தியுள்ளது. 200-300 ரூபாய்க்கு விற்கப்பட்ட மஞ்சள் தற்போது 5000 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. ஆங்கர் பால்மாவை காணவில்லை. சீனி 200 ரூபாய்க்கு மேல் விற்கப்படுகிறது. அரிசியின் விலை அதிகரித்துள்ளது இந்த கோதா ஆட்சியில். அம்பாந்தோட்டையில் கடந்த காலங்களில் துறைமுகம், மத்தள விமான நிலையம் போன்றவற்றை பல 100 மில்லியன்கள் கடன் வாங்கி அமைக்க வேண்டிய அவசியம் என்ன? இதன் மூலம் வருமானம் ஈட்ட முடியாமல், இதற்கெல்லாம் வட்டி கட்ட முடியாமல் 99 வருட குத்தகைக்கு விட்டுவிட்டு நாட்டையே அதல பாதாளத்திற்கு கொண்டு சென்று விட்டார்கள். மேலும் இன்று காணிகளை விற்கும் நிலைக்கு அரசாங்கம் வந்திருக்கிறது. நாம் தற்போது பொருளாதாரத்தில் முன்னேறி செல்வதென்பது இலகுவான காரியமில்லை. இன்னும் சீனாவில் தங்கியிருக்கும் நிலைமை மாறவில்லை. இருந்தபோதும் உலக வங்கியிடமிருந்து உலக நாடுகளிலிருந்து கடன் வாங்கும் முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. உண்மையில் விடயம் என்னவென்றால், இலங்கையினுடைய வெளிநாட்டு கொள்கையில் மாற்றங்கள் ஏற்படும் வரை ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளிடமிருந்து இவர்கள் எதிர்பார்க்கின்ற உதவிகள் கிட்டுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.